உலகத்தில் ஒரு சோழி குயில் போலதான் முழுக்க சிந்து பாடணும். பாத்துக்கோ இல்லைன்னா நீ ஆகிட்டு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். அண்ணா அண்ணா அவ்வளவுதான் உனக்கு படிச்சம்மா எங்க அக்காவை நல்லா பாத்துக்கணும். அக்கா பாரு என் மாமா உனக்கு நல்லா பாத்துக்கிறேன். பாரு 100 சொல்லிட்டு உனக்கு பாத்துக்கிறேன். അത്രയുള്ളൂ. പൊരിഞ്ഞ പോരാട്ടം എന്ന് പറഞ്ഞില്ലേ, ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ടു. ഒരു പ്രശ്നക്കാരനെ പ്രേമിച്ചിട്ട് ഒരുപാട് പ്രശ്നങ്ങളിലായിരുന്നു നമ്മള്. ആ പ്രശ്നങ്ങളും ഒരുപാട് ദുഃഖങ്ങളും സന്തോഷങ്ങളും ഒരേപോലെ ഷെയർ ചെയ്ത് വളരെ ബുദ്ധിമുട്ടി. ராப்பர் வேடனுக்கு ரீசெண்டா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியாஸ் வந்ததுக்கு அப்புறம் அது மூலமா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஃபேமஸ் ஆனவங்க எக்கச்சக்கம் பேர் இருக்காங்க. அப்படி சோஷியல் மீடியால தன்னுடைய இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸை ரிலீஸ் பண்ணி அது மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் ராப்பர் வேடன். சமூக அக்கறையோட இன்றைய தலைமுறை இளைஞர்களோட மனநிலையை பிரதிபலிக்கிற வகையில இவருடைய சாங்ஸ் இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமாவே மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. யூடியூப் மூலமா ஃபேமஸ் ஆன வேடனுக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவுன ஒரு படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். ஆக்சுவலா இந்த படத்துல இவர் பாடின ராப் சாங் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. இதனால சினிமாவில் இவருக்கு அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. இவர் சினிமாவில் பாடுறது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போய் இசை கச்சேரிகளையும் நடத்திக்கிட்டு வராரு. இப்படி இருக்கிற நாளையில ரீசெண்டா வேடன் தன்னுடைய நீண்ட நாள் காதலியும் எழுத்தாளருமான நவமி லதான்றவங்களை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு. இவங்களுடைய இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் கேரளாவில் இருக்கக்கூடிய வேடனோட வீட்டில் வச்சுதான் நடந்திருக்கு. மேலும் திருமணத்தை தொடர்ந்து ஈவினிங் ஒரு ரெசார்ட்ல வச்சு விருந்து ஏற்பாடு நடந்திருக்கு. இந்த 2 நிகழ்வுகள்லையுமே இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டு இவங்கள வாழ்த்திருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா திருமணம் செஞ்சுக்கிட்ட வேடனுக்கு இப்போ சோஷியல் மீடியால பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு வராங்க. தமிழ்களோட அப்டேட்ஸ் டீம் சார்பா நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.